நாளைக்கு தான் பெண்கள் அமைதியா போயிட்டே இருப்பாங்க. அப்படி போறனால தான் அவங்க அபியூஸ் பண்றது இந்த மாதிரி பழக்கம்லாம் அதிகமாகுது. ஒரு நாள் யாரா இருந்தாலும் சாக தான் போறோம். செத்தாலும் பரவாயில்ல, மானம் போகக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்கள் அவனை கொலை பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் மேல குற்றம் சொல்லுவாங்க. பெண்கள் மேல குற்றம் சொல்றத விட பசங்க சைடுமே இருக்கு. 50-50 எடுத்துக்கலாம். சோஷியல் மீடியா கூட ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்லலாம். நிறைய இந்த மாதிரி இந்த ஆபாச விஷயங்கள்லாம் நிறைய சோஷியல் மீடியாலையும் வருது. சரியான தண்டனை உடனே கிடைக்காதது தான் ரீசன். டெக்னாலஜி வேலையில் இருந்தாலுமே கூட ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும். சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வரதான் உண்டு. நீங்க பிடிச்சி திடீர்னு ஒருத்தர் பிடிச்சி ஜெயில தூக்கி போட்டா அவனுக்கு அறிவு வந்துடாது. அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லைக் இப்போ தொடர்ந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதுவும் இந்த செடியூஸ் அபியூஸ்லாம் நடந்துட்டே இருக்கு. ஏன் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் மேல குற்றம் சொல்லுவாங்க. பெண்கள் மேல குற்றம் சொல்றத விட பசங்க சைடுமே இருக்கு. 50-50 எடுத்துக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் இது எங்க தட்டணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. பசங்களை வளர்க்கும் போதே எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களோ அதுதான் இருக்கு. ஆக்சுவலி ஒரு சில பசங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா அவங்கள மட்டுமே சொல்ல முடியாது. அவங்க பேரண்ட்ஸ் அது சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்கணும். சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வரதான் உண்டு. நீங்க பிடிச்சி திடீர்னு ஒருத்தர் பிடிச்சி ஜெயில தூக்கி போட்டா அவனுக்கு அறிவு வந்துடாது. சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லையா அந்த மாதிரி நடக்குதா, அவனை பிடிச்சி ஏதாவது ஒண்ணு இப்ப சவுதி அரேபியாலாம் வெட்டி விட்டுருவாங்க, வேற எங்கேயா சாட்டை அடி இல்லைன்னா கொன்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணாத பயம் வரும். பயம் வராத வரைக்கும் இவனுமே எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, இந்த பொண்ணு கொடுத்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. சோ நம்பி கொடுத்த ஒரு எஃப்ஐஆர் காப்பி இது ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது அரசியல் பண்ணிருக்க வேண்டாம். அந்த பொண்ணு நம்பி தைரியமா கொடுக்குறா. எந்த தைரியத்துல கொடுக்கணும், போலீஸ் மேல அவங்க போலீஸ் அதை பாத்துக்குவாங்கன்னு சொல்லி கொடுக்குறா. இது ஒரு பிராண்ட் பண்ணி ஒரு விளம்பரம் படுத்திட்டாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா இப்ப விளம்பரப்படுத்தி இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆறதெல்லாம் தப்பு இல்லை, தப்பு எல்லாரும் தெரிய வேண்டிய விஷயம் தான். ஆனா அந்த பொண்ணு கொடுத்த எஃப்ஐஆர் காப்பி கொண்டு வெளியே வருதுன்னா இது ஒரு மாதிரி அரசியல், அவங்க அரசியல் பண்றதுக்கு இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ இதனால நிறைய என்ன பிரச்சனை ஆகும்னா, நாளப்ப நான் கேஸ் கொடுக்குற பொண்ணுங்க கூட இந்த மாதிரி நம்மளும் கொடுத்தா இந்த மாதிரி பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்களோ, இதை வச்சு அரசியல் பண்ணிடுவாங்களோ பயந்துட்டே கொடுக்க மாட்டாம இருக்கும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அவங்களை பிடிக்கிறீங்களா, மாவு கட்டு போடுறீங்களா, எதை கட்டு போடுறீங்களோ அதெல்லாம் உங்க அரசியல் நீங்க தனியா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணுக்கு என்ன சேஃப்டியோ அதை ஃபர்ஸ்ட் கொடுக்க பாருங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் சிஸ்டம்ல மாத்தினா மேபி இப்போ நடக்கிறத விட நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னா பனிஷ்மெண்ட் தான்மா. பனிஷ்மெண்ட் தான். நீ பிடிச்ச மாவு கட்டு போட்டீங்கன்னா 6 மாசத்துல ஆறிடும். நரம்பு கட்டு வெட்டி விட்டீங்கன்னா அவன் கை கட்டு வச்சு நடந்து போயிடுவான். எதை வெட்டணுமோ அதை வெட்டினா கரெக்டா இருக்கும். இல்ல ஏதாவது தூக்குல போடணும், தூக்குல போட்டுருங்க. அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவனுக்கு பயம் வராது. பயம் வர அளவுக்கு பண்ணணும். ஒரு சில நேரம் எப்படி பயமா இருக்குன்னா, தூக்குல போடுறதுலாம் என்கவுண்டர் பண்றாங்க, பண்ண வேண்டியதை பண்ணாம வேற ஒருத்தரை பண்ணிடுறாங்க. அது ஒரு பயமாவும் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணலாமான்னு தோணுது. பண்ணுங்க. இதுக்கே என்ன எவ்வளவு பேர் திட்ட போறாங்க தெரியல, பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் மாத்தினா சரியா இருக்கும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். ஓகே, இப்ப சொசைட்டில தொடர்ந்து இப்படி அபியூஸா இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட் நிறைய நடந்துட்டே இருக்குல்ல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? மேடம், இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமா என்ன சொல்லணும்னா, சோஷியல் மீடியா கூட ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்லலாம். நிறைய இந்த மாதிரி இந்த ஆபாச விஷயங்கள்லாம் நிறைய சோஷியல் மீடியாலையும் வருது. அதனாலேயே கெட்டு போறவங்க நிறைய இருக்காங்க. அது போதாதுன்னு நிறைய நம்ம தமிழ்நாட்டிலயும் போதை பழக்கம் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவான விஷயங்களே நிறைய இருக்கும்போது கண்டிப்பா இது நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் கொண்டு வந்தாதான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம பாத்துக்க முடியும். ஆமா. ஓகே, இந்த இஷ்யூல அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்துச்சு. அந்த பொண்ணு யாரு, ஆக்சுவலா அது அன்எத்திக்கல். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க யாரு என்னன்றதை வெளியே சொல்றது. சோ இப்படி வந்துருச்சு, அதுக்கு நிறைய விமர்சனம் போயிட்டு இருக்கு. சோ எது மேல தப்புன்னு சொல்றீங்க இப்படி வெளியே வர? மேடம், இந்த விஷயம் ஸ்பெசிபிக்கான இல்ல, இது மாதிரி இந்த கொல்கட்டாலையும் ஒரு ரேப் கேஸ் நடந்தது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேக்கிங் இல்லாம ஒருத்தர் தைரியமா இதெல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ பொலிட்டிக்கல் பேக்கிங் தைரியத்துல தான் பண்றாங்க. பட் இது நம்ம அன்டில் அன்லெஸ் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வர வரைக்கும் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. பட் ஏதோ ஒரு அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற தைரியத்துலதான் இந்த மாதிரி துணிஞ்சு அவங்க இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யறாங்கன்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஓகே, அப்ப அந்த சார்னு சொன்னது ஒருவேளை ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு? இல்ல, அதை பத்தி எனக்கு தெரியல. ஓகே, இந்த ஒரு விஷயத்த மாத்தனா இது கம்மி பண்ணலாம் அப்படின்னா எந்த விஷயத்த மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்? மேடம், நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த நிறைய இந்த போதை பழக்கம் இது எல்லாமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அப்புறம் இன்னும் நான் பர்சனல் ஃபீல் பண்றேன், லேடிஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது அவங்க
ஆளை பார்த்து பழகணும். ம். இந்த காலத்துல நிறைய சொல்றாங்க, நாங்க லேடிஸ் மேல தப்பு சொல்லாதீங்க, அது நானும் ஒத்துக்கிறேன். ம். பட் அத சில ஜென்ஸ்லாம் வந்து அதையே வந்து அட்வான்டேஜா எடுத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு பண்ண என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதுக்கு ஸோ வந்து எல்லாரும் போத் சைட்ஸ்ல இருந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும் நான் ஃபீல் பண்றேன். சார், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ என்ன அப்படின்னு நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க தானே? பார்த்துருக்கோம். சோ இப்போ சொசைட்டில வந்துட்டு விமன்ஸ்க்கு நிறைய அபியூசஸ் ஷெட்யூல்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ம். சோ இந்த மாதிரி அதிகமா நடக்கிறதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க? சரியான தண்டனை வந்து உடனே கிடைக்காதது தான் ரீசன். இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அது வந்து அந்த பொண்ணு மேலதான் ப்ளேம் போடுறாங்க. அந்த பொண்ணு ஏன் அந்த டைமுக்கு போச்சு, அந்த பொண்ணு ஏன் அந்த டைமுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கேரக்டரை வந்து தப்பா இது பண்றதுனாலதான். ஸோ அப்படியே தப்பு நடந்தாலும் அந்த பொண்ணு சொல்றதுக்கு யோசிப்பாங்க நிறைய பேர். ஆனா அவங்க ஃபேமிலி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால இந்த இஷ்யூ வந்து எல்லாருக்கும் தெரிய வந்துது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா அவமானம், இதை போய் நம்ம சொன்னா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன ஆகும்னு சொல்லி அதை மூடி மறைச்சிடுவாங்க. ஸோ இதனால வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்தா அது வெளிப்படையா சொல்லணும். ஆனா இன்னும் நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா அது மாதிரி நம்ம தைரியமா வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி நம்ம சொல்லாததுதான் ரீசன். பிளஸ் வந்து தண்டனைகள் வந்து உடனே கிடைக்க மாட்டுது. ஸோ அதை டிலே பண்றதுனால அது தப்பு செய்யறது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அந்த பொண்ணு தைரியமா வந்து சொன்னாங்க, பட் அந்த எஃப்ஐஆர் காப்பியோட டீடைல்ஸ் எல்லாமே வெளியே லீக் அவுட் ஆயிடுச்சு. சோ இப்போ அந்த பொண்ணு யாரு, அவங்க பேர் என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்குன்றது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எந்த இடத்துல தப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க இதுல பாத்தீங்கன்னா போலீஸ் என்ன சொல்றாங்க, டெக்னிக்கலா ஒரு இது மாத்தும் போது இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இது வேணும்னே அந்த பொண்ணு வந்து வெளியே வந்து சொல்லிட்டாங்கல்ல, சோ இந்த மாதிரி மத்தவங்க வந்து சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக கூட இது ரிலீஸ் ஆயிருக்கலாம். பயந்து மத்தவங்க வந்து இன்னொரு வாட்டி இப்ப அந்த பையனால பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்க வந்து சொன்னா நம்ம டீட்டெயில்ஸும் வந்துருமோன்னு அதுக்காகவும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி என்ன இஷ்யூன்னு தெரியல. ஆனா இது மாதிரி இன்னொரு வாட்டி நடக்காம இருக்கணும். சோ நம்ம வந்து ஒரு எஃப்ஐஆர்ன்றது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த விஷயம் வந்து வெளியே போக கூடாது. இன் ஃபியூச்சர் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் ஒருத்தவங்க வந்து முன் வந்து சொல்றாங்கன்னா அதை வந்து சீக்கிரட்டா வச்சு இது பண்ணிருக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாரும் வைக்கிற விமர்சனம் என்னவா இருக்குன்னா சிஸ்டம் சரியில்லை அப்படின்றதுதான். இந்த சிஸ்டம்ல எந்த ஒரு விஷயத்த மாத்துனா இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறத தடுக்கலாம். இப்போ சவுதி அரேபியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா உடனே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது டீட்டெயிலா வேணா, பனிஷ்மெண்ட் உடனே கொடுத்துருவாங்க. ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற அநீதியை வச்சு இது பண்றதெல்லாம் அங்கெல்லாம் வந்து உடனே தண்டனை கிடைச்சு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அது இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. ஜாமீன்ல முன் வர்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு டிலே பண்றது, இந்த மாதிரி டிலே பண்ணிட்டு இருக்குன்றனால இந்த இதுல இருந்து இது பண்ண முடியலன்றது நான் நினைக்கிறேன். தண்டனைகள் கடுமையா இருந்தாதான் குற்றங்கள் வந்து குறையும். ஆனா இங்க வந்து தண்டனைகள் டிலே ஆகுறதுனால குற்றங்கள் அதிகமா ஆகுது. சோ நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சென்னையும் கோவையும் தான் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சேஃபான ஊருன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு பாத்தீங்கன்னா அது நம்மளோட சென்னையிலேயே மெயினான இடத்துல இருக்கு. இந்த மாதிரி நடைபெறது வந்து அது ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபா போகணும்னா 4-5 பேர் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்மளால சேஃபா போக முடியும். ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அது எதுன்னு நம்ம வந்து ஒரு 4-5 பேர் கூட இருந்தா மட்டும்தான் நம்மளால நடக்க முடியும்னு இருக்கு. நம்ம எப்ப நைட்ல வந்து சேஃபா ஒரு பெண்ணால நடக்க முடியுதோ அப்பதான் உண்மையான சுதந்திரம் வாங்கணும்னு. ஆக்சுவலா நம்ம சுதந்திரம் வாங்கி 1947 வாங்கணும். ஆனா 2024 ஆகுது. இன்னும் ஒரு நம்மளால வந்து முன்னாடி நடக்க முடியல. ஒரு ஆண் துணை தேவைப்படுது. ஒரு ஆண் துணை மட்டும் இல்லாம 4 நம்ம ஃபேமிலி இல்ல ஒரு 15 அப்படி கூட இருந்தா மட்டும்தான் நம்மளால வெளியவே சேஃபா போக முடியுது. சோ இதெல்லாம் மாறணும்னு அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோ, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. லைக் இப்போ சொசைட்டில வந்துட்டு பெண்களுக்கு நிறைய செடியூஸ் அபியூஸ்லாம் நடந்துட்டே இருக்கு. ஸோ எதனாலன்னு நினைக்கிறீங்க? எதனாலனா மோஸ்ட் வந்து டெக்னாலஜி வேர்ல்டில் இருக்கோன்றனால மொபைல்லேயே வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் எடுத்தாங்கன்னா ஓகே தான். அவங்களோட தாட்ஸ் தான் இருக்குது, அது பொறுத்து தான் இருக்குது. ஆக்சுவலாக அப்யூஸ் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் இருக்கிறனால அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த இது நடந்திருக்கிறது வந்து பார்க்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் அதுவும் இல்லாமல் அந்த விஷயங்கள் வந்து இப்போ பெரிய விஷயங்களாகவும் போய்கிட்டு இருக்கு.
அதுக்கேற்ற ஜஸ்டிஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். பாக்குறோம். ஓகே, இப்போ நாங்க கேட்ட வரைக்கும் பல பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் தனியா போகும்போதே பயந்துருக்கேன், யாருனாலயாவது எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு மென்னா நீங்க வந்துட்டு ஒரு விமனுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் சொல்லுவீங்க? ஆக்சுவலா வந்து ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து இப்போ நம்ம டெக்னாலஜி வேலையில் இருந்தாலுமே கூட ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு தற்காப்பு கலை தெரிஞ்சதுன்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். அவங்க வெளியில போகிறது சரி. அதே மாதிரி ட்ராக்கரு, அவங்க மொபைல்லேயே வந்து எல்லாமே ட்ராக்கர் அந்த மாதிரி இருக்குது. அது லொக்கேஷன் ட்ராக்கர், லைவ் லொக்கேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க இருக்கும்போதே வந்து பிரெயின் வந்து எப்பவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். அப்படி இருந்தும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்கள மீறி வந்து நடைபெறுது. அதுதான் வந்து இப்போ நம்மளால ஜீர்ணிக்க முடியல. ஓகே, இந்த பொண்ணோட எஃப்ஐஆர் டீடைல்ஸ்லாம் வெளியே லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது கரெக்டா? அது வந்து ஆக்சுவலாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, வெளியாடலன்னு சொல்கிறாங்க நியூஸ்லலாம். ஆக்சுவலாக அவங்க விடுறதுக்கு முன்னாடி மனசாட்சியோடு அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயிலாம் வெளியில் யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப மோசமாக இருக்காங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிக்கிறது எப்படின்னு அவங்க லேடிஸ் கொஞ்சம் புரிஞ்சுச்சுன்னா பரவாயில்ல. இவங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் விலகி போறதா அவங்களுக்கு நல்லது, சொசைட்டிக்கு நல்லது. ஆனா அதுக்குன்னு ரொம்ப விலகிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அவங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அங்க ஆக்ஷன் எடுத்தாகணும். அவங்க முடியலையா கை வச்சிடணும் மேல. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் பெண்கள் அமைதியா போயிட்டே இருப்பாங்க. அப்படி போறதுனாலதான் அவங்க அபியூஸ் பண்றது இந்த மாதிரி பழக்கம்லாம் அதிகமாகுது. ஒரு நாள் யாரா இருந்தாலும் சாகதான் போறோம். செத்தாலும் பரவாயில்ல, மானம் போகக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்கள் வந்து அவனை கொலை பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாரும் வந்துட்டு வைக்கிற ஒரு மெயின் விமர்சனம் என்னவா இருக்குன்னா, இப்போ இருக்க சிஸ்டம் வந்துட்டு சரியில்லை. ஒருவேளை இந்த சிஸ்டம்ல வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த மாத்திட்டா இந்த தப்பெல்லாம் நடக்கிறது குறையும் அப்படின்னா எதை மாத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து ஃபாரின் அளவு இல்லை, பட் இங்க ஈஸியா தப்பிச்சிடலான்றாங்க. அது என்னமோ உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல பண்ற மாதிரி அவன் தப்பு பண்ணியிருக்கான், ரேப் பண்ணியிருக்கான்னா தலையும் வெட்டிடணும், கீழையும் வெட்டிடணும் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய அபியூஸ் நடக்கிறத பார்த்தா நாளைக்கு எங்க குடும்பத்திலும் நடக்கலாம், உங்க குடும்பத்திலும் நடக்கலாம். அப்ப நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும். அப்பனா என்ன பண்ணா வெட்டுறது நல்லது. ஃபாரின் கன்சர் மாதிரி இங்கேயும் கொண்டு வந்தா. ஓகே, நிறைய கேர்ள்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இடத்துக்கு தனியா போகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மென்னா நீங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிரேவ் மெசேஜ் கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? இன்னொருத்தவங்க துணையா வருவாங்கன்னு நினைச்சாங்கன்னா அது கடைசி வரைக்கும் வர முடியாது. அவங்க தான் சொந்த முயற்சியில தைரியமா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். கொஞ்சம் உங்களுக்கு பர்சனலா பெப்பர் ஸ்ப்ரே நிறைய கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கு. உங்க சேஃப்டிக்கு நீங்க வச்சுக்கிறது நான் நல்லதுன்னு சொல்ல வரேன். ஓகே, தேங்க்யூ.